ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட இலக்கண சம்பந்தமான கொஷின்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அதனால் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதித்த அப்படின்னாவே மறைந்த அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சார்பெழுத்து வகைக்கு பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் நமக்கு சார்பெழுத்துக்கள்லாம் தெரியும், 10 வகைப்படும். ஃபஸ்ட்டு வந்து அதாவது உயிர்மெய், ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஐகர குறுக்கம், மௌகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு 10 வகைப்படும். இதில் இந்த 10ல் வராதது எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த உயிரெழுத்து தான் வராது. உயிரெழுத்து அப்படின்றது வந்து முதல் எழுத்தில் வரும். உயிரெழுத்து மெய் எழுத்தும் சேர்ந்தால் தான் முதல் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ இது வந்து முதல் எழுத்தில் வரக்கூடியது. இது மட்டும்தான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, மரபு பிழை நீக்கிய சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், களி மயில் கத்தும். மயில்னாவே அகவும் தான், அப்போ இது தப்பு. கிளி வந்து பேசும், அப்போ கீச்சிடுன்னு போட்டிருக்காங்க, இது தப்பு. யானை வந்து பிளிரும், இங்கே பாடும் போட்டிருக்காங்க, இதுவுமே தப்பு. கருங்குயில் கூவும், குயில் வந்து கூவும், இதுதான் வந்து கரெக்டாக பொருந்திருக்கு. அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் அலை, அலை, அழை அப்படின்னு இருக்குது. இந்த அலை பார்த்தீங்கன்னா கடல் அலை, இந்த அலை வந்து புற்று, இந்த அழை வந்து கூப்பிடு. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஓ இந்த ஒரு எழுத்து ஒரு மொழி தரும் பொருள் என்ன அப்படின்னா, ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை, அதுதான் வந்து ஓ என்ற ஒரு எழுத்துக்கான அர்த்தம். அடுத்தது கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியுடைய பொருள். கோ அப்படின்னா அரசன் வரும், இந்த இடத்துல சோன் வரணும், சோனாதான் மதில் அப்படின்றது வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அகரவரிசைப்படி சொற்களை வந்து சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. நமக்கு அகரவரிசைனா தெரியும். ஃபஸ்ட்டு ஆ ஆ இ, அந்த ஆ வரிசை ஆ ஆ அந்த மாதிரி இருக்கா ஃபஸ்ட்டுன்னு பார்த்துக்கணும். அது இல்லை அப்படின்னா ரெண்டாவது கா வரிசை பார்க்கணும், அப்புறம் ஞா வரிசை, இந்த ஆர்டரில் பார்க்கணும். கா வரிசையிலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இக்கு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஆ இருக்கான்னு பாருங்கள். அது இல்லை அப்படின்னா கா வரிசையில் இருக்கான்னு பாருங்கள், அப்புறம் ஞா வரிசையில் பாருங்கள். அந்த கா வரிசையிலே இக்கு ஃபஸ்ட்டில் வந்துச்சுன்னா அதுதான் எடுக்கணும். இப்போ இங்கே வந்து சா வரிசை தான் கொடுத்துருக்காங்க. அதனால் சா சி அப்படின்னு பார்க்கும்போது சால்பு, சிலந்தி, சீருடை, அதுதான் வந்து கரெக்டாக ஆர்டராக வருது. அப்போது அதுதான் 2, 3, 1. அடுத்ததும் பார்த்திங்கன்னா அகரவரிசை. இதில் பார்த்திங்கன்னா காக்கா கீக்கி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காக்கை, கீற்று, கூந்தல், கேணி, இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, முறையான தொடர் அமைப்பினை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் படித்து பார்த்திங்கனாவே தெரியும். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும், இதுதான் கரெக்டான ஃபார்மேஷனில் இருக்குது. இப்போ இதுதான் ஆன்சர். அடுத்தது விட்டு விட்டு, இதுக்கான இலக்கண குறிப்பு தர சொல்லியிருக்காங்க. விட்டு விட்டு இது பிரிச்சா பொருள் தரக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா அது அடுக்கு தொடர். சப்போஸ் சலசல, மலை மலை, இது பிரிச்சா பொருள் தராது, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இரட்டை கிளவி. இரட்டை கிளவி அப்படின்றது 2 முறை மட்டும்தான் வரும். அதுவே வந்து அடுக்கு தொடர்ன்றது 2, 3, 4 அப்படின்னு பல முறை வரும், 4 தடவை வரைக்கும் வரும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இலக்கண குறிப்பு வந்து தவறான பொருத்தத்தை எழுத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து தாய் செய் வந்து உண்மை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டு. ஏன்னா தாயும் சேயும் அந்த உம்மு வந்து மறைஞ்சி வந்திருக்கு, அதனால் இது வந்து உண்மை தொகை. சப்போஸ் தாயும் சேயும் முழுசாக அப்படியே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து மறையாமல் வெளிப்படையாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எண்ணுண்மை. இதில் பாருங்கள், முறுக்கு மீசை வந்தார், முறுக்கு மீசை வந்தார் அப்படின்றது அன்மொழி தொகை, இங்கே வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து தவறு. அது வந்து அதே மாதிரி வந்து கரும்பு தின்றான் அப்படின்றது வந்து வேற்றுமை தொகை, கரும்பை தின்றான் அப்படின்னு வரும். 2ஆம் வேற்றுமை தொகை இருக்குங்களே, அது வரும். அப்போ மாற்றி கொடுத்துருக்காங்க, அப்போ 2, 3 தப்பு. வெண்குடை அப்படின்றது பண்பு தொகை கொடுத்துருக்காங்க, கரெக்ட் தான். வெண்மை ப்ளஸ் குடை அப்படின்னு எழுதுவோம், அதனால் பண்பு தொகையும் கரெக்ட். இங்கே தவறானது கேட்டிருக்காங்க அப்படின்றதுனால 2, 3 தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின், விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி வந்து சொல்லலாம், படித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான், அதுதான் கரெக்டான வினா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி வினாவாக அமைக்கலாம், மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை, எவைன்னு கேட்குற மாதிரி. அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா, மழைமுகம் காணா பயிர் போல ஓமைக்கு வந்து பொருத்தமான சொல்லை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மழைமுகம் காணா பயிர், ஒரு பயிர் வந்து நீ எப்போ மழை பெய்வ, நான் எப்போ வந்து வளருது அப்படின்ட்டு மழையை பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா பயிர். அதே மாதிரி தான் வறட்சி, வாட்டத்தில் இருக்குது. வறட்சின்னா அது வாட்டம், துன்பம், இந்த மாதிரி எது வந்தாலும் இந்த பழமொழிக்கு பொருந்தும். மழைமுகம் காணா பயிர் போல் அப்படின்னா வறட்சி, வாட்டம், துன்பம். அடுத்தது, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல, இவ்வுமைக்கு வந்து பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடக்கிறது, அதுதான் வந்து இதுக்கான பொருத்தமான பொருள்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா எதுகை, மோனை, ஏபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இந்த அடியில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த நயத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா, அதாவது முதல் எழுத்து ஒன்றா வந்துச்சு அப்படின்னா அது வந்து மோனை. அதுவே வந்து இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது வந்து எதுகை. அதுவே கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கூடும் தேடும் அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது இயேபு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கு, பெருமைக்கும் கருமமே அப்படின்றது. இது வந்து அடி எதுகைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது அடி எதுகை. அதே ஒரே லைன்லேயே வந்துச்சு அப்படின்னா அது வந்து சீர் எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பெருமைக்கும் கருமமே அதில் வந்து ரெண்டாவது எழுத்து தான் ஒன்றி வந்திருக்கு, அதனால் இது வந்து எதுகை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லா மழை. இந்த குறட்பாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய தொடைநயம் பார்க்கும்போது இதில் பாருங்கள், கெடுப்பதும் எடுப்பதும் அப்படின்றது அளபடை வந்திருக்கு, அடி அளபடை. அது ஏன்னா ஒரே லைனில் வந்தால் தான் அது சீர். இதே வந்து அடியிலையும் மேலேயும் வந்துச்சு அப்படின்னா அது பேர் அடி அளபடை. அப்போ இது வந்து அடி அளபடை தொடை. அடுத்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா மாக்கால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பினை எழுதுக அப்படி சொல்லியிருக்காங்க. மா, சால, தவ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உரிச்சொல் தொடர். இதில் வந்து மாக்கால் அப்படின்றது வந்து உரிச்சொல் தொடர். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அவன், அவள், அவர் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து பதிலீடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்றது வந்து உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம் அப்படின்றது வந்து உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள், நாம் இதெல்லாம் வந்துச்சுன்னா தன்மை பன்மை பெயர்கள். இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பாசிலை. பாசிலை பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும் அப்படின்னா பசுமை ப்ளஸ் இலை. இதில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? பசுமை ப்ளஸ் இலை இருக்குங்களா, மை விகுதி கெட்டுச்சு அப்படின்னா பசு ப்ளஸ் இலை அப்படின்னு வரும். அதுக்கப்புறமா உகரம் கெட்டு போய் பச் ப்ளஸ் இலை அப்படின்ற வரும். அதுக்கப்புறமா ஆதி நீடல் அப்படின்ற போது பாச் ப்ளஸ் இலை அப்படின்னு வரும். இது வந்து இச்சும் ஈயும் அப்படியே உயிர் மேல் ஒன்றுவது இயல்பு அப்படின்ற மாதிரி பாசிலை அப்படின்னு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா அருந்துணை என்பதை பிரித்து எழுதணும் அப்படின்னா அருமை ப்ளஸ் துணை அப்படின்னு வரும். இதில் வந்து மை விகுதி கெட்டு இனமிகள் விதியின்படி அருந்துணை அப்படின்னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் வல்லின மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாதுன்னு போட்டிருக்காங்க, வல்லினம் மிகும். இதில் வந்து மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து தப்பு. சப்போஸ் வந்து இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கரெக்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து கரெக்டு. வன்தொடர் குற்றில் இருக்கிறதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது கொடுத்துருக்காங்க, இது வந்து தப்பு. வன்தொடர் குற்றில் இருக்கிறதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சால, தவ முதலிய உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும், மற்ற உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறுத்தல் என்ற சொல்லோடைய வேர் சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. நிறுத்தல் கட்டளையிடுற மாதிரி வரணும் வேர் சொல் அப்படின்னா. இப்போ வந்து நிறுத்தல் அப்படின்றது நிறுத்து அப்படின்னு கட்டளைன்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதான் வேர் சொல். இதே வந்து நின்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நின்று அப்படின்னா அது வந்து வினை எச்சத்தை குறிக்கூடியது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மயங்கிய, இதுக்கான சரியான வேர்ச்சொல் என்ன? மயங்கு அப்படின்னு கட்டளையிற மாதிரி வந்திருக்கு, அதுதான் வந்து ஆன்சர். இப்போ இந்த மயங்கிய அப்படின்றது வந்து என்னது? மயங்கிய பையன் அப்படின்றதெல்லாம் வந்து இது வந்து பெயரெச்சம். மயங்கினான், மயங்கினாள் அப்படின்றதெல்லாம் வினை முற்று. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சூழ் என்னும் வேர்ச்சொல்லோடைய வினையாள எனும் பெயரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள் சூழ்வார், சூழ்வான், சூழ்வாள் அப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்து வினையாள எனும் பெயர். சூழ்ந்த அப்படின்றது வந்து சூழ்ந்த மனிதன் அப்படின்றது வந்து இது வந்து பெயரெச்சம். சூழ்ந்து இருந்தான் வினையை கொண்டு முடியுதுங்களே, அதனால் இது வந்து வினையெச்சம். சூழ்தல் அப்படின்றது தொழிற்பெயர். இங்கே பாருங்கள் நட என்ற வேர்ச்சொல்லுடைய தொழிற்பெயர் அறிய சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நடத்தல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது தொழிற்பெயர். அதே தான் இங்கேயும் நடந்து அப்படின்னா வினையெச்சம், நடந்த அப்படின்னா பெயரெச்சம், நடந்தான் அப்படின்றது வந்து வினை முற்று. அடுத்து சரியான வரிசை முறையில் சொற்களை அமைத்து தொடரினை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அதே தான் அங்கே வந்து கதிரவன் கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. அடுத்து பாருங்கள் கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழிற்பெயரை எழுத சொல்லியிருக்காங்க. தொழிற்பெயர்னா இப்போ தான் சொன்னேன் இல்லைங்களா, படித்தல் அப்படின்றது தொழிற்பெயர், படித்தார் அப்படின்றது வினையாளனையும் பெயர், படித்த அப்படின்றது பெயரெச்சம், படித்து அப்படின்றது வினையெச்சம். அடுத்து பாருங்கள் மார்கழி இந்த பெயர் சொல்லுக்கான வகையினை கண்டறி சொல்லியிருக்காங்க. இப்போ பெயர் சொல்லுன்னா எத்தனை வகைப்படும்? பெயர் சொல் வந்து 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், இன்னொன்று தொழில் பெயர், 6 வகைப்படும். இதில் வந்து மார்கழி அப்படின்றது வந்து காலத்தை குறிக்குது, அதனால் இது வந்து காலப்பெயர்.
அடுத்தது தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுத சொல்லியிருக்காங்க. உணர்ச்சி தொடர் அப்படின்னா ஒரு உணர்ச்சி வசமாக எவ்வளோ பெரிய உயரமானவர் அந்த மாதிரி உணர்ச்சி வசமாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து உணர்ச்சி தொடர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வந்தான் அப்படின்றது மாதிரி எழுவாய் தொடர் மாதிரி வந்திருக்கு. அப்போ இது வந்து கிடையாது. அதே மாதிரி வினா தொடர் அப்படின்றது வந்து கேட்டவன் யார் மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து வினா தொடர். கட்டளை தொடர் அப்படின்னா கட்டளையிடுற மாதிரி தண்டனை கொடுங்கள் அப்படின்னு நம்ம கட்டளையிடுற மாதிரி வந்துச்சுன்னா அது கட்டளை தொடர். அப்போ 2, 3 வந்து கரெக்டு. பிறவினை தொடர் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து உணர்ச்சி தொடர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ உயரமான மரம் அப்படிலாம் வந்துருக்கு. இது வந்து பிறவினையில் வராது. பிறவினையில் வேறு என்ன வரும்? வருவித்தான் அந்த மாதிரி வரும். பாடம் கற்பித்தாள் அப்படின்லாம் வந்துச்சுன்னா அது பிறவினை. அதே தன்வினைனா பாடம் கற்றாள் அப்படின்னு வரும். அடுத்தது எவ்வகை வாக்கியம் என அறிக. பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம்? அதுவாக தான் தானாக உருண்டுச்சு. அப்போ வந்து தன்வினை வாக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா பிறவினை சொற்களை கண்டறி சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, உருட்டினான், பயிற்றுவித்தான், மற்றவங்களுக்கு செய்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் பிறவினை. பயின்றான், ஆடினாள், அவளே ஆடினாள், அவளே பயின்றாள் அப்படின்னா அது தன்வினை. அப்போ 1, 3 தான் கரெக்டு. அடுத்தது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இது எவ்வகை வாக்கியம்? வந்திருக்கு பாருங்கள். சிலப்பதிகாரத்தை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து செய்வினை. சப்போஸ் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது அப்படின்னா இந்த மாதிரி இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது அப்படின்னு வந்துச்சா அது வந்து செயப்பாட்டு வினை. அடுத்தது பழமொழிக்குரிய பொருளை எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படின்னா கவலை இல்லாமல் இருக்கிறது அதுக்கான பொருள். அடுத்தது பழமொழியை நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க. குடல் கூழுக்கு அழுகுதாம், கொண்டை பூவுக்கு அழுகுதாம் அப்படின்றதான் வந்து இதுக்கான சரியான பொருத்தம். அடுத்து பார்த்திங்கன்னா பொருந்தா இணையை வந்து சுட்ட சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம வந்து புறத்துணைகள் 12 இருக்குது பார்த்தீங்களா, வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி. அதை படிச்சிங்கன்னா அங்கே வந்து அந்த பூக்கள்லாம் என்னென்ன நிறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வெச்சி பூ அப்படின்றது சிவப்பு, உள்நை பூன்றது மஞ்சள், தும்பை பூ அப்படின்றது வெள்ளை, நொச்சி பூ வந்து பச்சை இல்லை வேறு வரும். அதை வந்து பார்த்துக்கோங்க புக்கில். அது மட்டும்தான் தவறாக இருக்குது. அடுத்தது வந்து பெயருக்கேற்ற வினையை வந்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோறு வந்து உண் அப்படின்னு தான் வரும், முறுக்கு தின் அப்படின்னு வரும். அப்போ வந்து சோறு உண் அப்படின்றதான் கரெக்டு. அடுத்தது வழுவுச் சொல்லை திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ தலக்காணி அப்படின்றத நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா தலையணைன்னு சொல்கிறது தான் வந்து நம்ம தலக்காணி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திப்பிழை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒற்று எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல கரெக்டாக ஒற்று போடணும். இப்போ பாருங்கள், பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை, அதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வல்லினம் மிகவும் அங்கே அந்த அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணலாம். சந்திப்பழையற்ற தொடர் வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றன அப்படின்றது எப்படின்னா, வள்ளைப்பாட்டின் எங்கெங்கெல்லாம் அந்த ஒற்று மிகுந்திருக்கு, மெய்யெழுத்துக்கள் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றது, அதுதான் கரெக்டாக இருக்குது. அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். இது எப்படி வந்து கொஷினாக கேட்கலாம்? நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் அப்படின்றது. செங்கோல் இதோடைய எதிர்ச்சொல் எடுத்து எழுதுக சொல்லியிருக்காங்க. செங்கோல் அப்படின்றது கடுங்கோல். அடுத்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தார், அதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா ஒருத்தார்னா பொறுத்தவர் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தாரோடைய எதிர்ச்சொல் தான் வந்து பொறுத்தவர். ஓகேங்களா? பொருந்தா சொல்லை கண்டறி சொல்லியிருக்காங்க. சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா புரிசைனா மதில் தான் கரெக்டு. அதே மாதிரி புழைனா சாளரம், அதுவுமே கரெக்டு. நியமம்னா அங்காடி, அதுவுமே கரெக்ட். இங்கே மாக்கால் அப்படின்னு இருக்கு, அதுக்கு கடல்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா மாக்கால் அப்படின்னா பெருங்காற்று அப்படின்னு வரும். அது மட்டும்தான் தவறாக இருக்குது. அடுத்தது பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா செந்தாமரை என்பது பண்பு தொகை, செம்மை ப்ளஸ் தாமரை. இன்சொல் அப்படின்றது இனிமை ப்ளஸ் சொல், இதுவும் வந்து பண்பு தொகை. கடுங்கதிர் அப்படின்றது கடுமை ப்ளஸ் கதிர், இதுவும் பண்பு தொகை. அலைக்கடல் அப்படின்றது வினை தொகை. அலைகின்ற கடல், அலையும் கடல், அலைந்த கடல் அப்படின்ற முக்காலத்துக்கும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து வினைத்தொகை. அப்போ இதுதான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ரிவவைலிசம் அப்படின்றது வந்து என்னென்னா மீட்டுருவாக்கம். இது வந்து தமிழ்ச்சொல்லாம் இதே நான் சேர்த்துட்டேன், பார்த்துக்கோங்க. தமிழ்ச்சொல் அறிவோம் அப்படின்றது வந்து கிராப் அப்படின்னா செதுக்கின்னு அர்த்தம். அடுத்தது கான் இச்சொல்லுக்கான ஒலி வேறுபாடு அறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கான் அப்படின்னா காடு,
கான் அப்படின்னா பார்க்கறது. அப்போ அது மாதிரி எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான், அதுதான் கரெக்டாக இருக்குது. அப்போ அதுதான் ஆன்சர். அடுத்த கொஷின், அரி அரி என்னும் சொல் குறிக்கும் பொருள் இணை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரி அரி, இந்த அரி பார்த்திங்கன்னா திருமாலை குறிக்கக்கூடியது. இந்த அரி வந்து அறிந்து கொள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழி. கை அப்படின்னா ஒழுக்கம். அதே மாதிரி இன்னொரு ஓரெழுத்து ஒரு மொழி. பே அப்படின்னா மேகம். அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடை உருவாக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாடுகின்றனர் மக்கள் மழை பொய்த்ததால் வருந்தி, இது எப்படி எழுதலாம்? மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர் அப்படின்றதான் வரும் கரெக்டான சரியான பொருத்தம். அடுத்தது வந்து திரும்ப சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணியாகும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே அந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்ததும் பார்த்தீங்கன்னா அகர வரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி காக்கா கீக்கி அந்த வரிசையில் தான் இருக்குது. இதில் வந்து கிழக்கு, கீற்று, குருவி, கோலம், கௌதாரி, காக்கா கீக்கி கூக்கு அந்த இதிலே தான் இருக்குது. மீதெல்லாம் பாருங்கள் மாறி மாறி இருக்கும். அப்போ இதான் ஆன்சர். அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சரியான அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து கரெக்டாக இருக்குது. தாத்தா தீத்து அதிலே வந்து கரெக்டாக வந்திருக்கு. அதே மாதிரி பாப்பா பிபி பூ பூ பே பை அது வந்து கரெக்டாக வந்திருக்கு. அந்த மூதூர் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முன்னீர் வரணும், அதுக்கப்புறம் மூதூர் வரணும், அதுக்கப்புறம் மென்பொருள் வரணும். அப்போ ரெண்டாவது தான் தவறாக இருக்குது. அப்போ 1, 3 கரெக்டு. அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு சரியான விடையை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. தொழில் பெயர் அப்படின்னா அதாவது எது வந்து சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொழில் பெயர் அப்படின்றது செப்பல், கரெக்டு தான், செப்புதல் அப்படின்ற மாதிரி வரும். வினைத்தொகை அப்படின்றது காய்மணி, காய்கின்ற மணி, காயும் மணி, இந்த முக்காலத்துக்கு வந்துச்சு, அதனால் இதுவும் கரெக்டு. ஓமை தொகை அப்படின்றது வந்து மூதூர் கொடுத்துருக்காங்க. மூதூர் அப்படின்றது வந்து பண்பு தொகை, முதுமை ப்ளஸ் ஊர் அப்படின்னு வரும், அதனால் அது பண்பு தொகை, இது வந்து தப்பு. அதே மாதிரி வேற்றுமை தொகை அப்படின்றது வந்து மலர்கைன்னு கொடுத்துருக்காங்க, இதுவுமே தப்பு. மலர்கை அப்படின்றது வந்து ஓமை தொகை. அப்போ 3, 4 தவறு, 1, 2 மட்டும்தான் சரியாக இருக்குது. அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என வழக்கு 2 வகைப்படும். இது எப்படி நம்ம வினாவாக அமைக்கலாம் அப்படின்னா வழக்கின் வகைகள் யாவை, மற்றெல்லாம் சொல்லி பாருங்கள், பொருந்தவே பொருந்தாது. வழக்கின் வகைகள், வழக்குனா எத்தனை வகைப்படும், வழக்கின் வகைகள் என்ன, அவ்வளோதான். அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே. இது எப்படி நம்ம வினாவாக அமைக்கலாம் அப்படின்னா உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது, அதுதான் கரெக்டாக பொருந்திருக்கு. அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வகை வாக்கியங்கள் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சமைப்பது தாழ்வா, இது வந்து வினா கேட்குற மாதிரி இருக்குது. அப்போ வினா. சமைப்பது தாழ்வில்லை அப்படின்ற செய்தியாக சொல்கிறாங்க, அப்போ செய்தி வாக்கியம். அது வந்து கொஷினாக கேட்குறாங்க, அதனால் வினா. இது வந்து ஒரு செய்தியாக சொல்கிறாங்க, சமைப்பது தாழ்வில்லை அப்படின்றது. அப்போ வினா மற்றும் செய்தி வாக்கியங்கள். பின்வரும் கீழ்வனவற்றுள் பிறவினை வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அந்த வாங்கு வித்தான் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து பிறவினை. இதில் வந்து செங்குட்டுவன் தங்கம் வாங்கு வித்தான் அப்படின்றது பிறவினை. மீதியெல்லாம் பாருங்கள். நான் இலக்கணம் படித்தேன், அவன் தான் இலக்கணம் படித்தான், அப்போ இது வந்து தன்வினை. என்னே தமிழின் இனிமை, இது வந்து ஒரு உணர்ச்சி தொடர். தமிழ் இயக்கம் நூலை இயற்றியவர் யார், இது வந்து கேள்வி, வினா வாக்கியம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் இந்த மெத்த வணிகலமும் மேவலால், இந்த மெத்த வணிகலம் மேவலால்ன்றது கீழே வரணும். இப்போ வந்து வடிகளில் அமைந்த அடியெதுகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடியெதுகைனா இது கீழே வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். முத்தமிழ் மெத்த அப்படின்றதான் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சரியான இணை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரமதை ஊனிலே எம் உயிர் உள்ளளவும் நிதம் ஓதியுணர்ந்தின் புருவோமே. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி சரியாக பொருந்தும் எதுகை உள்ள இணையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், தேனிலே ஊனிலே, அதில் வந்து 2வது எழுத்து பாருங்கள் ஒன்றி வருது, அதுதான் வந்து கரெக்ட், அடி எதுகை. அடுத்தது வந்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பசுமரத்து ஆணி போல, நம்ம சொல்லுவோம்ல உன்னுடைய பசுமரத்து ஆணி போல உனக்கு பதியணும் அப்படின்ட்டு, அப்போ எளிதில் மனதில் பதியும் அப்படின்றது. இது திரும்ப ரிப்பீட் ஆகுது பாருங்கள். மழைமுகம் காணா பயிர் போல, இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா வருந்துதல், வாட்டம் வறட்சி சொன்ன இல்லைங்களா, அப்போ வருந்துதல் அப்படின்றது. அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சரியான சொல்லை வந்து இட்டு நிரப்பி பழமொழியை நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க. கந்தை டேஷ் கசக்கி கட்டு கூழ் டேஷ் குளித்து குடி அப்படின்ற பாருங்கள். கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி அப்படி தானே சொல்லுவோம், அப்போ இதுதான் கரெக்டாக இருக்குது. அடுத்தது பழமொழிகள். ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவும் பழமொழி.
பார்த்தீங்கன்னா ஏழை பணக்காரன் அதுக்கான வேறுபாடு அறியக்கூடிய ஒரு பழமொழி என்ன அப்படின்னா, இருப்பவனுக்கு புலி ஏப்பம் இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். மற்றெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா பொருந்தாது. இது வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது உண் என்ற வேர்ச்சொல்லுடைய வினை எச்சம். உண்டு மகிழ்ந்தான். மகிழ்ந்தான் அப்படின்றது வினைமுற்றை கொண்டு முடியறதுனால அது வந்து வேர்ச்சொல்லுக்கான வினையச்சம் வந்து உண்டு. அடுத்தது படி என்ற வேர்ச்சொல்லுக்கு மிக சரியான வினையாளடையும் பெயர் என்ன அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், படித்தவனை இதுதான் வந்து வினையால் அடையும் பெயர். இந்த படித்து முடித்தான் அப்படின்றது வினைமுற்று, படிக்கின்றாள் அதுவுமே வினைமுற்று, படித்தார் அப்படின்றது வினைமுற்று, இந்த படித்தவனை அப்படின்றது தான் வினையால் அடையும் பெயர். அடுத்த கொஷின் பார்த்தீங்க, வேர்ச்சொல் தான் கேட்குறாங்க. பயின்றான் அப்படின்னு எப்படி சொல்லணும், நம்ம கட்டளையாக சொல்லணும், பயில் அப்படின்றது தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த கிறிஸ்துவ கம்பர், இது வந்து இங்கே வந்துடுச்சு. கிறிஸ்துவ கம்பர் அப்படின்னு அழைக்கப்படுவர் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. மகளினி காலை 9 மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இல்லாதது எது, இதில் இப்போ வந்து கால பெயர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் இல்லாதது எது அப்படின்னு பார்க்கும்போது பண்பு பெயர் தான். ஏன்னா இப்போ காலை 9 மணி இதெல்லாம் வந்து காலத்தை குறிக்குது, அப்போ கால பெயர் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி வற்றல்ன்றது தொழிற்பெயர், அதுவுமே கொடுத்துருக்காங்க, அதுவும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பள்ளி, மகிழினி, அம்மா இதெல்லாம் வந்து பொருட்பெயரில் வரக்கூடியது, அப்போ பொருட்பெயரும் கொடுத்துருக்காங்க. இதில் பண்பு பெயர் அப்படின்றது இடம்பெறல, அதுதான் ஆன்சர். இதில் பாருங்கள் வட்டம் பெயர்ச்சொல் வகைகள் பார்த்திங்கன்னா வட்டம்னாவே என்னது பண்பு தொகை, அப்போ அதுதான் பண்பு பெயர் தான் ஆன்சர். இவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த கொஷின். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதே எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது நல்லாயிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இல்லை வேண்டாம் எங்களுக்கு பழைய மாதிரி வந்து அறிஞர்களும் அந்த இதை கொடுங்க, இல்லைனா வந்து கொஷின் பேப்பர் ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் பேப்பர் கொடுங்க தமிழில், இல்லை வேறு எதாவது சப்ஜெக்டில் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.